இருக்கும்போது ஒரு கணத்து வந்து பார்த்தா அவனுக்கு சரியான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த கேம் உள்ள ஹீரோ வந்து ஒண்ணுமே படாம நேக்கடா இருக்கிறான். இங்க என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு ஹீரோக்கு புரியல. அங்க இருக்கிறவங்களாடி இந்த பையனை பாரேன் கோமாளி சொல்லி சிரிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. அந்த கேவலமான ஒருத்தன் யாரும் பார்க்காதீங்க அப்படி சொல்றாங்க. இன்னொருத்தவங்க இதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படி சொல்றாங்க. ஹீரோக்கு வந்து சொல்றான், இல்ல வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ரிப்போர்ட் பண்ணாதீங்க என்ன, நான் வந்து இப்பவே என் ட்ரெஸ்ஸை வந்து மாத்திக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இன்வென்ட்ரி ஓப்பன் அப்படி சொல்லிட்டு இன்வென்ட்ரி வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் பார்க்குறான். ஆனால் இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா எம்டியா இருக்குது. ஹீரோ கொண்டு போய் என்ன இன்வென்ட்ரி வந்து எம்டியா, ஐயோ இப்போ நான் பண்ணுறது அப்படின்னு ஐயூரான் கதறான். உடனே விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு விண்டோஸ் ஓப்பன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறான். ரிப்போர்ட் பண்ணால் அவனுக்கு சரியான ஷாக்கு. நாடான்னு பார்த்தா நேம் பிராட்ஸ், ஆக்குபேஷன் பிகினர் லெவல் 1. நான் பார்த்தா பிராட்ஸ் வந்து 50 ரேங்க் தான். ஆனால் பார்த்தா லெவல் 1ன்னு காட்டுது, பிகினர்னு காட்டுது. அவனுக்கு சரியான ஷாக்கு. அப்படியே கத்துறான். உடனே அவங்க அம்மா நானாச்சு வந்து கேட்குறாங்க. அவன் ஐதுக்குன்னே சொல்கிறான், அம்மா அம்மா என்னுடைய என்னுடைய ஐடியெல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஐதுன்னே சொல்கிறான். அவங்க அம்மா ஐடியா? ம் ம் நீ கேம் ஐடியா சொல்கிற? ம் ம் ஐயால நாயே உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா நீ என்ன ட்ராப் அவுட் ஆகிட்டு வீட்டில் வந்து உட்காந்து கேம் விளையாடுனுக்கிறியா? நீ என்ன சொன்ன? நீ இப்போ ட்ராப் அவுட் ஆகும்போது உன்னுடைய வாழ்க்கை நீயே பார்த்து தானே சொன்ன தற்கூரி பயில். என்னடா அடை கேம் விளையாடாம பண்ணுற? சரி சொல்லிட்டு உன்னை நாங்கள் ஒரு பப்ளிக் சர்வீஸ் அகாடமிக்கு அனுப்புனா அங்கே போய் தூங்குறியா முட்டா பயில அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோ வந்து ஐதுன்னு என்னுடைய கேம் ஐடி போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு